ஆளுமைமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இப்போ என்னன்னா, இப்போ பழைய பென்ஷன் வேணும், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சிபிஎஸ், யூபிஎஸ், ஓபிஎஸ், அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இதை மூணையும் பரிசீலிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நேற்றைய நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசுகளுக்கு பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓய்வூதியத்தில் யூனியன் கவர்மெண்ட் செய்துள்ள மாற்றங்களை அரசு பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் 2 நாளைக்கு முன்னே இதை சொல்ல நினச்சேன், இன்றைக்கி முதல்ல சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இப்போ வரப்போகிறது என்ன, சிபிஎஸ்ஸா, யூபிஎஸ்ஸா, ஓபிஎஸ்ஸாங்கிறது தான் இப்போ கேள்வி. அதுக்கு அநேகமாக அந்த விடை சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ் 1/4/2003 வந்துச்சு. இந்த 22 வருஷம் முடிஞ்சும் மாற்றமே இல்லை. ஊழியர் 10% போடுறாங்க, அரசு 10% போடுது. அதுக்கு கிடைக்கிற வட்டி ஆரம்பத்தில் 8.8% இருந்துச்சு. இப்போ கடந்த 4 வருஷத்துக்கு மேலே 7.1 தான். இது என்னன்னா, இது இருக்குன்னா ஒரு கம்பேரிசனுக்கு தான். இப்போது நமது முன்னாள் மாண்புமிகு நிதியமைச்சர் பழனிவேல்ராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிஸ்டத்தினால ஊழியர்களுக்கும் நஷ்டம், அரசுக்கும் நஷ்டம்னாங்க. எப்படி ஊழியர்களுக்கு நஷ்டம்னா, 1/4/2019 என்பிஎஸ்சில் அரசு போடுகிற பங்களிப்பு 14%. ஆனால் இன்னை வரைக்கும் சிபிஎஸ்சில் 10% தான். ஒரு வேளை அந்த 1/4/19 அன்னைக்கு ஒரு 30 வயது உள்ள ஒருவர் சிபிஎஸ்சில் சேர்றார், இன்னொருத்தர் என்பிஎஸ்சில் சேர்றாருன்னா 2 பேருக்கும் முதிர்வு தொகையில் 1.25 கோடி ரூபா வித்தியாசம் இருக்கும். அது அல்லாமல் அந்த சிபிஎஸ்காரர் 75 லட்சம் ரூபாயை கிராஜுவிட்டியாக பெறுவார். என்பிஎஸ்காரர் 75 லட்சம் ரூபாய் கிராஜுவிட்டியாக பெறுவார். சிபிஎஸ்காரருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 2.25 கோடியோட அவர் போயிட வேண்டியதுதான். ஸோ அரசுக்கு என்ன நஷ்டம்னா, இங்கே என்பிஎஸ்சில் என்ன பண்ணியிருக்காங்க, 11 ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க, நிதி நிர்வாகிகள் 11 இருக்குது. ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, யூடிஐ சொல்யூஷன், இப்படி 11 பேர் அந்த பணத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க. அதாவது ஈக்விட்டி, சமநிலை பங்கு, கார்பரேட் பாண்டு, அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இதர முதலீடுகளில் போட்டு அந்த பணத்தை இது பண்ணுறாங்க. அது 10%க்கு மேலே கிடைக்குது. இதில் 7.1% தான் கிடைக்குது. அந்த வகையில் இவங்க அரசாங்கம், தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, எல்ஐசி சூப்பர் இண்டேஷன் பெண்லையும் அது அல்லாமல் ரிசர்வ் பேங்கினுடைய ட்ரெஷரி பில்லையும் போடுறாங்க. அதில் கிடைக்கிற வட்டி 6.8 விட கம்மி. விளைவு அரசுக்கு வருஷம் 1200 கோடி ரூபா நஷ்டமாகுது, ஊழியர்களுக்கு நஷ்டம். அதுக்கு காரணம் நிதி மேலாளர் நியமிக்காதான்னு சொல்லிட்டு நமது மாண்புமிகு நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா வாயால் சொன்னதில்லை, மானிய கோரிக்கை 50 அப்படியே இருக்குது. அடுத்து என்பிஎஸ்ஸை பார்ப்போம். 2004 ஜனவரி 1 ஆரம்பம். 5 வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பழைய பென்ஷனில் உள்ள 2 சலுகைகளை கொடுத்தாங்க. ஒன்று, இறப்பு என்பது எப்போ வேணாலும் இருக்கும். சர்வீஸில் இருக்கிற ஊழியர் இறந்து போயிட்டாருன்னா பழைய பென்ஷனில் இருக்கிற ஊழியருக்கு உள்ளது போலவே அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன், அதாவது அவர் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 50% 10 வருஷத்துக்கு, அப்புறம் மிச்சம் ஒரு நாளைக்கு 30%. அதோடு அல்லாமல் டெத்து கிராஜுவிட்டி, அதாவது இறப்பு பணிக்கொடை, அதிகபட்சமாக 33 சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் என்பது பே+DA. ஆக இந்த சலுகையை 5 வருஷத்தில் என்பிஎஸ்சில் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் சிபிஎஸ்சில் இல்லை. அதுக்கடுத்தாப்புல என்னென்னு கேட்டிங்கன்னா, 2016 பழைய பென்ஷனுக்கு எப்படி பணிக்கொடை கொடுக்குறாங்க, கிராஜுவிட்டி கொடுக்குறாங்களோ அதே போல் என்பிஎஸ் ஊழியர்களுக்கு என்ன பண்ணாங்க, கிராஜுவிட்டி கொடுத்துட்டாங்க. ஆக இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, என்பிஎஸ் ஊழியர்கள் அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அது இறப்பு நேர்ந்தால் அதை பயன்படுத்துகிறாங்க, ரிட்டையர் ஆனாலும் கிராஜுவிட்டி வாங்குறாங்க. அது மட்டுமல்ல, பணிக்காலத்தில் இருக்கும்போது மூளை கோளாறு காரணமாகவோ உடல் முடக்கம் காரணமாகவோ வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அவருக்கு இன்வேலிட் பென்ஷன், இயலாமை ஓய்வூதியம் உண்டு. ஆனால் இதில் அது கிடையாது. அதனால தான் சொன்னாங்க, ஊழியருக்கு நஷ்டம், நமக்கு நஷ்டம். அப்புறம் என்ன பண்ணாங்க, 2019 அரசு பங்களிப்பு 14%, 10லேருந்து 14 ஆகிட்டாங்க. ஆனால் இதில் மாற்றமே இல்லை. அந்த கம்பேரிசனுக்காக மட்டுமில்லை, இந்த கம்பேரிசனுக்காக இப்போ நம்ம சொன்னோம். யூபிஎஸ் போன 24/8/2024 அன்னைக்கு பிரதமர் முன்னிலையில் வெளியிட்ட அறிவிப்பில் என்ன இருந்துச்சுன்னா, 25 வருஷம் பணியாற்றி ரிட்டையர் ஆனால் கடைசியாக வாங்கின 12 மாத சம்பளத்தில் 50% பென்ஷன். அப்புறம் அந்த ஊழியர் பென்ஷன் வாங்கி கொண்டிருந்து இறந்து போனால் அவருடைய மனைவி அல்லது கணவருக்கு
அவர் வாங்கிக்கிட்டு இருந்த பென்ஷனில் 60%, அதாவது ஏறக்குறைய பேயில் 30% வச்சுக்கலாம். அது அல்லாமல் பணிக்கொடை, அது அல்லாமல் குறைந்தபட்ச பென்ஷன் 10,000, அது அல்லாமல் மொத்த தொகை லம்சம் அமௌண்ட்னு சொன்னாங்க. ஆக ஏற்கனவே என்பிஎஸ் இந்த 2 சலுகையில் இந்த சலுகை இடம்பெறல அன்னைய அறிவிப்பில். எது? பணியிடை இறந்து போனால் இந்த இறப்பு சலுகை இருக்கு பாருங்க. ஒன்று ஃபேமிலி பென்ஷன், அந்த டெத்து கிராஜுவிட்டி, இல்லைன்னா உடம்பு முடியாமல் போனால் அவருக்கு வந்து பென்ஷன், அவருக்கு கிராஜுவிட்டி. அது வந்து இடம்பெறலை. எப்போ? 24/8/2004 அறிவிக்கப்பட்ட சலுகையில். இப்போ 25/1/2025 அறிவிக்கும் போது இந்த கிராஜுவிட்டியே இல்லாமல் போச்சு. இப்போ இப்படி கிராஜுவிட்டே இல்லை, அந்த மொத்த தொகை மட்டும் தான் இருக்கே தவிர கிராஜுவிட்டே இல்லை. ஆக இதோட இதை கம்பேர் பண்ணால் இது அதிகமானு ஒரு ஊழியர் அவர் தீர்மானம் பண்ணி இன்னொரு 31/3/2025 தீர்மானம் பண்ணி 1/4/2025 அவர் அந்த ஃபீல்டுக்கு வரணும். அது எப்படிங்கிறது தான் இப்போ இப்போ தான் அது முக்கியமான விஷயம். அது ஏன்னு கேட்டால் இது ரெண்டுக்கும் எது அதிகமாக இருக்கும்னா இது கூட அதிகமாக இருக்கலாம், என்பிஎஸ் கூட அதிகமாக இருக்கலாம் யூபிஎஸ்ஸை விட. அது இப்போ நிலவரம் இதுதான். இதையும் பெரும்பாலும் இதை சேர்ந்துருக்கக்கூடும். காரணம் இதில் இவ்வளோ தான் குறைச்சலாக இருக்கிறது தான். இப்போ என்ன வந்திருக்கு? பென்ஷன் சொன்னால் ரிட்டையர் ஆனால் பென்ஷன், ரிட்டையர் ஆகி இறந்து போனால் குடும்ப பென்ஷன், பணியில் இருக்கும்போது இறந்து போனால் பென்ஷன் குடும்ப பென்ஷன், பணியில் இருக்கும்போது இறந்து போனால் டெத்து கிராஜுவிட்டி. இதான் 4. 2 ஏற்கனவே இருந்துச்சு என்பிஎஸ்சில். அது போக மிச்சம் 2 என்னன்னு கேட்டால் ரிட்டையர் ஆனாலும் பென்ஷன், ரிட்டையர் ஆனாலும் இறந்து போனாலும் குடும்ப பென்ஷன் தான். அது வந்து சரியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதான்னா அது இல்லை. எப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க, சில கண்டிஷன்லாம் இருக்குது. அந்த வகையில் இந்த அளவுக்கு இது இப்படி தான் ஃபேரப் ஆகலை. அது அப்படி இருக்கா? அடுத்தாப்பில் இபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க வேண்டியது ஓபிஎஸ் தான். இதுக்கு பேர் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறமே தவிர ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறமே தவிர இந்த பென்ஷன் ஆரம்பித்தது 1871 ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சது. இதுக்கு பேர் டிஃபைன்டு பெனிஃபிட் பென்ஷன் ஸ்கீம்னு பேர், டிபிபிஎஸ்ங்கிறது தான் என்னுடைய ஒரிஜினல் பேர். நம்ம பழசுன்னு சொல்லி அதை பழசாகிட்டோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா 1871 ஆரம்பித்து 1971 வரைக்கும் மினிமம் பென்ஷன் 40 ரூபா தான். 100 வருஷத்தில் 40 ரூபாய் தாண்டலை. ஆனால் இதன் மூலம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா பென்ஷன் வந்து டெவலப் ஆனது இதான் காரணம். 1964 லிபரலைஸ்டு பென்ஷன் ஃபார்முலா வந்தது. ஏற்கனவே பென்ஷன் இல்லாதவங்களுக்கும் பென்ஷன் வந்துச்சு. அதெல்லாமே 1996 5வது பே கமிஷன் பரிந்துரை இருக்கு பாருங்க. இன்னை தேதிக்கு பென்ஷனை தூக்கி பிடிச்சிருக்கிறது இந்த பரிந்துரை தான். அப்டேஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே பென்ஷனுக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனுக்கும் சரி ஒரு சீலிங் இருந்துச்சு. இவ்வளோ ரூபாய்க்குள்ள தான் நீங்கள் வாங்கணும், சம்பளம் எவ்வளோதான் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தான் பென்ஷன், இவ்வளோ தான் ஃபேமிலி பென்ஷன் இருந்துச்சு. எல்லா சீலிங்கையும் எடுத்துவிட்டு நேற்றைக்கு ரிட்டையர் ஆனவர், அதாவது போன பே கமிஷனில் ரிட்டையர் ஆனவர், இந்த பே கமிஷனில் அவர் பதவிக்கு என்ன சம்பளமோ அதற்கு உண்டான பென்ஷனோ அதை கொடுக்கணும்னு சொன்னதே இந்த 5வது பே கமிஷன் தான். அதில் தான் ரொம்ப இதானது அப்போ கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில இதெல்லாம் பண்ணாங்க. 40% சேர்த்தவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது பெரிய தமிழ் பத்திரிகை என்ன பண்ணுச்சு, இவ்வளவு கொடுத்தா நாடு தாங்குமாலாம் எழுதினாங்க அந்த 1996. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2016 பென்ஷனுக்கு சமமாக குடும்ப பென்ஷன் 6வது, இது வந்து 7வது பே கமிஷன். 6வது பே கமிஷனில் என்ன பண்ணாங்கன்னா அதிகபட்ச சம்பளம் சில பதவிகள் தவிர்த்து பொதுவாக அதிகபட்ச சம்பளம் வந்து 77,000. அதில் 30% தாண்டக்கூடாதுன்னு ஒரு சின்ன சீலிங், அது ஒரு சீலிங் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. ஸோ 77,000 30% தான் அதிகபட்ச குடும்ப பென்ஷன் வச்சுருந்தாங்க. அப்படின்னா 23,100 தான் 31/12/2015 வரைக்கும் 2015 வரைக்கும் அதிகபட்ச குடும்ப பென்ஷன் இருந்துச்சு. எப்படி 31/12/2015 வரைக்கும் அதிகபட்ச குடும்ப பென்ஷன் 23,100 இருந்தது. வந்தது 7வது பே கமிஷன் 1/1/2016. அதிகபட்ச பென்ஷனும் 1,20,000, அதிகபட்ச குடும்ப பென்ஷனும் 1,20,000. இதுதான் இதில் கொடுத்தது அவங்களுக்கு தான். 2வது, இந்த பென்ஷனில் 3 மாதம்னா அரை ஆண்டுன்னு எடுத்துக்குவாங்க, 9 மாதம்னா 3 ஆண்டுன்னு எடுத்துக்குவாங்க. இந்த வசதி அதில் இல்லை. 2வது, அந்த யூபிஎஸ்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாலண்டரி டைமில் போனாக்க சப்போஸ் ஒருத்தர் 25 வயசில் வர்றாருன்னு வச்சுங்க, 25 வருஷம் வேலை பார்த்து விஆரில் போனான்னு சொன்னால் அவர் எப்போ 60 வயசு ஆகுமோ, அதாவது 10 வருஷம் கழித்து தான் அவருக்கு பென்ஷன் இருக்காங்க. இதெல்லாம் இதில் கிடையாது. இதில் 50 வயசில் ரிட்டையர் ஆகலாம் அல்லது 20 வருஷம் சர்வீஸ் பண்ணால் ரிட்டையர் ஆகலாங்கிறது தான் பழைய பென்ஷனில் உள்ள ரிட்டையர்மெண்ட் ரூலு. ஆக அது அதில் இல்லை. அதாகி போச்சா. அப்புறம்
இதில் வந்து பழைய பென்ஷனில் கிராஜுவிட்டி 4 வகையாக இருக்குது. முதல்ல சர்வீஸ் கிராஜுவிட்டி. ஒருத்தர் வேலையில் சேர்றாரு, 51 வயசில் சேர்றாரு வச்சுங்க, 60 வயசில் ரிட்டையர் ஆகுறாரு. 10 வருஷம் வேலை பார்த்தா தானே, குறைச்சலா 10 வருஷமாவது வேலை பார்த்தா தானே பென்ஷன் அவருக்கு. ஆகையினால பென்ஷன் இருக்காது. அவருக்கு சர்வீஸ் கிராஜுவிட்டியும் கொடுப்பாங்க, அது ஒரு வருஷத்துக்கு 1 மாதம் சம்பளம். அது அல்லாமல் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டியும் கொடுப்பாங்க, அது 1 வருஷத்துக்கு 1/2 மாதம் சம்பளம். அந்த ரெண்டையும் வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் சர்வீஸ் கிராஜுவிட்டி. ரிட்டையர் ஆக பாருங்க, அவங்களுக்கு கொடுக்குற பேர் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. பணியில் இருக்கும்போது இறந்து போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்குறது டெத்து கிராஜுவிட்டி. 3ஆச்சா? 4வது ரெசிடியூவல் கிராஜுவிட்டி. அதாவது ஒரு ஊழியர் ரிட்டையர் ஆகி 5 வருஷத்துக்குள் இறந்து போவாரே ஆனால் அவர் வாங்கின பென்ஷன், கம்யூட்டேஷன், கிராஜுவிட்டியெல்லாம் கூட்டி அது அவருடைய 12 மாத சம்பளத்துக்கு குறைவாக இருந்தால் எவ்வளவு குறைவோ அதை கொடுக்கலாம். இதற்கு பேர் ரெசிடியூவல் கிராஜுவிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெசிடியூவல் கிராஜுவிட்டி ஒன்று இருக்கிறதே யாருக்கும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன், என்னுடைய 35 சர்வீஸில் யாரும் வாங்கலை. ஆக 4 கிராஜுவிட்டி இருக்குது. இதில் அப்படி இல்லை, கிராஜுவிட்டியே இல்லை. யூபிஎஸ்சியில் கிராஜுவிட்டியே இல்லை. அடுத்தாப்புல என்னென்னு கேட்டிங்கன்னா, பணியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க, கடைசி சம்பளத்தில் 50% சம்பளத்தை பென்ஷனாக, ஃபேமிலி பென்ஷனாக கொடுப்பாங்க 10 வருஷத்துக்கு. சொச்ச நாளைக்கு 30% சம்பளம் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சியில் இப்போ வந்திருக்க சிஸ்டம் பிரகாரம் சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போனால் ஃபேமிலி பென்ஷன் இல்லை. ஆகிப்போச்சா? சர்வீஸில் இருக்கும்போது உடம்பு முடியாமல் போனாலோ, மூளை கெட்டு போனாலோ அவருக்கு பென்ஷன் இல்லை. அப்புறம் இந்த ஃபேமிலி பென்ஷனில் என்னன்னு கேட்டால், இப்போ யூபிஎஸ்சியில் சட்டப்பூர்வமான மனைவிக்கு மட்டும்தான். எஸ்ஆரில் யார் பேர் மனைவி அல்ல கணவன் இருக்கோ அவருக்கு தான் ஃபேமிலி பென்ஷன் சொல்லியிருக்கு. பழைய பென்ஷனில் அப்படி இல்லை. அவருடைய மனைவி அல்ல கணவருக்கு, மனைவி கணவர் ஏற்கனவே செத்து போயிருந்தாங்கன்னா மகனுக்கு மகளுக்கு 20 வயசு வரைக்கும், மகன் மகள் முடிஞ்ச பிற்பாடு மணமாகாத மகள், அதாவது முதிர்கண்டிகள் சொல்கிறாங்க பாருங்கள், 20 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதங்க, அவங்களுக்கு விவாகரத்தான மகள், விதவையான மகள். இதுக்கப்புறம் கை கால் மூளை விளங்காமல், மூளை செயல்படலாமல் இருந்தால், பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைக்கு லைஃப் லாங்கா. இதையெல்லாம் மீறி இந்த ஊழியர் சர்வீஸில் இருக்கும்போது விடோ ஆனாலோ அல்லது விடோயர் ஆனாலோ அல்லது மனமாகாமலே இருந்து ரிட்டையர் ஆகி கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்க, அந்த மனைவிக்கும் அல்லது அந்த கணவருக்கும் ஃபேமிலி பென்ஷன், அவர்களுக்கு குழந்தை பெருக்குமானால் அவர்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன். இதெல்லாம் எதில்? ஓபிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய பழைய பென்ஷனில். இந்த அம்சங்கள்லாம் இதில் இருக்கான்னா இல்லை. அப்புறமேல என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பூர்வமாக மனைவிக்கும், நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா அது ரிட்டையர் ஆன பிற்பாடு தான் தெரியும் அவருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்திருக்குன்னு. அந்த ஒய்ஃபுக்கு பென்ஷன் கிடையாதுங்க. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா 25 வயசு வரைக்கும் ஃபேமிலி பென்ஷன் உண்டு. அது இதில் இப்போ சொன்ன பென்ஷனில் ஏற்கனவே சொன்னது இதெல்லாம் இருக்கானா? இல்லை. அந்த சலுகை எந்த இந்த 3ல் ஏற்கனவே சொன்ன 3லேயுமே கிடையாது. அப்புறம் 80 வயசுக்கு மேலே கூடுதல் பென்ஷன். 80 வயசு ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி, பென்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ பென்ஷன் ப்ளஸ் டிஏ 20% கூடாகும். ஆக 80ல் வந்து 20, 85ல் 30, 90ல் 40, 95ல் 50, 100 வயசானால் டபுள் பென்ஷன் 100% கூட கொடுப்பான். சரிதானா? அப்புறம் சம்பள கமிஷனுக்கு சம்பள கமிஷன் சமநிலை. இதுதாங்க முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து 11,400 ரூபா 6வது பே கமிஷனில் இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 7வது பே கமிஷனில் 30,000 வருது. 8வது பே கமிஷன் வந்துச்சுன்னா இந்த 30,000க்கு 1.86 பேருக்குன்னா ஏறக்குறைய 60,000 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக ஒரு பே கமிஷனுக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பென்ஷன். எதில்? பழைய பென்ஷனில். இப்போது யூபிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ரிட்டையர் ஆகிற, அதாவது 1/4/2025 31/12/2025 இடையில ஒருத்தர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குவாரே ஆனால் 1/1/2026 பே கமிஷன் வருது பாருங்க. அப்போ அதே பே வாங்கினவருக்கு அவர் கூட இருக்கும். போன வீடியோவில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கும் அதை கொடுன்னு கேட்க முடியாதுன்னு போட்டாங்க. எப்படிங்க? எனக்கு அப்புறம் இதே சம்பளம் தானே வாங்கினாரு அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே அப்படி இல்லை, அது மாதிரி வாங்கலாம். 2வது, ஏற்கனவே தாசில்தாராக இருந்தவர் இப்போ சம்பளம் கம்மியாக வாங்கியிருப்பார், அடுத்த பே கமிஷனில் கூட வந்துச்சுன்னா அதில் 50% அவர் வாங்கலாம். இது எல்லாம் 5வது பே கமிஷன் 1/1/96 கொண்டு வந்த நடைமுறைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சம்பள கமிஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன 7வது பே கமிஷனில் பென்ஷனருக்கு 2.57 தான் ஃபிட்மெண்ட்டு, சம்பளத்துக்கு 2.57 தான் ஃபிட்மெண்ட்டு. இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. இது பழைய பென்ஷனில் தான். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, நான் சொன்னேனே அப்டேஷன், ஒரு பே கமிஷனுக்கும் அந்த பே கமிஷனுக்கு தகுந்தாற் போல் பென்ஷனை உயர்த்தணுங்கிறது. இப்போ பழைய பென்ஷன்லேயே அது இந்த பே கமிஷனில் வருமானு சந்தேகமாக இருக்குது.
ஏன் நான் சந்தேகத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமது மரியாதைக்குரிய சிவகோபால் மிஸ்ரா தன்னுடைய கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சம்பள கமிஷன் ஏற்றுறத, அதாவது பேரிட்டி ஆஃப் பென்ஷன் வித் ஃபியூச்சர் பென்ஷனர், அது வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன் இருக்கும்போது ஏன் வேணும்னு கேட்டார்? ஆக எனக்கு என்ன சந்தேகம் இருக்குது, பழைய பென்ஷன்லேயும் சலுகை எடுபட போகுதுன்னு சந்தேகம் இருக்குது எனக்கு. புரியுதா? ஏற்கனவே சலுகை இருக்குது, இருக்கிற சலுகை இவர் மறுபடியும் கேட்டிருக்காரு எனக்கு கொடுங்கன்னு. அப்படி என்றால் அவருக்கு ஏதாவது, அவருடைய செவிகளுக்கு ஏதாவது செய்தி வந்ததா? அதாவது வரப்போகிற பே கமிஷனில் இந்த சலுகை, இந்த சம்பள கமிஷன் அப்டேட் ஆகுறதே இல்லாமல் போக போகுதுன்னு தகவல் வந்திருக்கா என்னன்னு தெரியல. அது போக போக தான் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம பழைய பென்ஷனில் தமிழ்நாடு அரசு ரிட்டையர் ஆகணும்னு வச்சுங்க, அவருக்கு ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, இவ்வளவு சலுகையும் அதில் இருக்குது. இந்த சலுகைகள் எதுவுமே நான் முதல்ல சொன்ன 3 பென்ஷன்லேயுமே இல்லை. எனவே எதிர்பார்க்கப்படுவதே சிபிஎஸ்ஸாக இருக்காது. ஏன்னா அது வந்து எவ்வளவு ஊழியர்களுக்கு நஷ்டம்னு அமைச்சரே சொல்லிட்டாங்க. 2வது என்பிஎஸ்சில் நம்ம சேரலை. 3வது யூபிஎஸ்சில் சேர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் என்பிஎஸ்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் யூபிஎஸ்சியில் சேரணும்னு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தாலும் நம்ம யூபிஎஸ்சியில் சேர முடியாது. இல்லைன்னா அந்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து என்பிஎஸ்சியில் சேர்த்து அப்புறம் யூபிஎஸ்சிக்கு வர வேண்டியிருக்கும். அது சாத்தியமானு எனக்கு தெரியலை. இப்போ வந்து இருக்கிற சலுகைகளே குறைஞ்சிக்கிட்டு வரும்போது இந்த யூபிஎஸ்சியில் இவ்வளவு சலுகை கொண்ட பழைய பென்ஷன் மீண்டும் வருமா என்ற கேள்விக்கு என்னுடைய பதில், அப்படி வருமானால் பழைய பென்ஷன் புதிய வடிவத்தில் வருமே தவிர பழைய பென்ஷனாக வராது. எனவே சிபிஎஸ் கிடையாது, யூபிஎஸ் கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, புதிய வடிவில் வேண்டுமானால் பழைய பென்ஷன் வரலாம். இப்போது நிதி நிலைமை அதான் முதல்வரே சொல்லிட்டாங்களே. அதாவது இப்போ மாநிலத்தினுடைய நிதிநிலையை பெரிதும் வந்து பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய பென்ஷன் அதை தீர்க்கிறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டு என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால இப்படி தான் இருக்கும். மேற்கொண்டு ஏதாவது இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.